வணக்கம். எழுத்தாளர் வெந்தன் அவர்கள் எழுதின காதலும் கல்யாணமும் அப்படிங்கிற நாவலை அத்தியாயமாக பார்க்க போகிறோம். முதல் அத்தியாயம் கனவு கண்ணி. அன்று சனிக்கிழமை. சனிக்கிழமை என்றால் சாதாரண சனிக்கிழமை அல்ல. அந்த மாதத்தில் 2வது சனிக்கிழமை அது. சனிக்கிழமையில் விசேஷம் ஒன்றும் இல்லாவிட்டாலும் சனிக்கிழமை விடுமுறையில் மட்டும் ஒரு விசேஷம் இருக்கத்தான் இருந்தது. அதுதான் ஞாயிறு விடுமுறையும் அத்துடன் சேர்ந்து வருவது. அத்தகைய மகிழ்ச்சியை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்ற அரசாங்க அலுவலர்களில் ஒருவன் மோகன். அந்த மாதத்தை 2 நாள் விடுமுறை எப்படி கழிப்பது என்பதை பற்றி அதற்கு முந்தைய நாளே ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். அதன்படி காலை எழுந்தவுடன் காஃபிக்கு பிறகு ரேடியோ, அதன் பிறகு பத்திரிகை, அதற்கு பிறகு வழக்கம் போல் 9 மணிக்கு சாப்பாட்டுக்கு பிறகு ஒரு சின்ன தூக்கம். 1 மணிக்கு அலாரம். தன்னை எழுப்பாவிட்டாலும் அம்மா எழுப்பி விடுவாள் டிஃபன் சாப்பிட. அவள் டிஃபனுக்கும் அன்று மட்டும் ஒரு வந்தனத்தை தெரிவித்துவிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போய்விட வேண்டியது நல்ல டிஃபன் சாப்பிட. அது முடிந்ததும் பகல் காட்சி ஆங்கில படம், மாலை காட்சி ஹிந்தி படம், இரவு காட்சி தமிழ் படம். அதாவது தூக்கம் வந்தாலும் பரவாயில்லை என்ற தனி சலுகை தமிழ் படத்திற்கு மட்டும். சனிக்கிழமைக்கு மட்டும் தயாரித்து வைத்திருந்த இந்த திட்டத்தை எந்த விதமான இடையூறும் இல்லாமல் நிறைவேற்றிவிட்டு இரவு 1 மணிக்கு அவன் வீடு திரும்பிய போது பாழாய் போன ஸ்கூட்டர் போட்டு சத்தம் அவனை காட்டி கொடுத்து விட்டது. அவன் அப்பா ஆபத் சகாயத்திடம், "ஏண்டா மோகன், இந்த நேரத்தில் நீ எங்கே போய்விட்டு வருகிறாய்?" என்றார் அவர். மாடியில் இருந்த தம்முடைய அறையின் ஜன்னல் வழியாக அவனை எட்டி பார்த்து. அப்பா சாதாரண அப்பாவாக இருந்தால் சரிதான் போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் முன்னாள் போலீஸ் அதிகாரியாச்சு அவர் எப்படி வருது, எங்கிருந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவர்களுக்கே கூட தெரியாமல் அப்போதும் 1000 2000 என்று சம்பாதித்து கொண்டே இருந்தார். ஆகவே தனக்கு வந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டு, "நான் வரவில்லை அப்பா, ரோட்டில் யாரோ வந்து கொண்டிருக்கிறார்கள்" என்றான் அவன். அந்த மனிதர் அத்துடன் அவனை விட்டிருக்க கூடாதா? அதுதான் இல்லை. "வருவதாவது வண்டி நிற்கிறதாடா" என்றார் அவர். அப்பொழுதும் அவன் விடாமல், "வண்டி நம்முடைய வீட்டில் நிற்கவில்லை, பக்கத்து வீட்டில் நிற்கிறது" என்று அவனும் விடாமல் சொல்லிவிட்டு உள்ளே சென்றான். அவனுடைய போதாத வேலை காரணமாக அந்த நேரத்தில் பரீட்சைக்காக படித்து கொண்டிருந்தாள் அவன் தங்கை அருணா. அவள் அவனை கண்டதும், "வண்டி பக்கத்து வீட்டில் நிற்கவில்லை அப்பா" என்று ஆரம்பித்தாலோ இல்லையோ சட்டென்று தன் சட்டை பையில் இருந்த சாக்லேட்டில் ஒன்றை எடுத்து அவள் வாயில் போட்டு மூடினான் அவன். அதற்குள், "எங்கே நிற்கிறது?" என்று கேட்டார் அவர். "எதிர் வீட்டில்" என்றாள் அவள். அரசாங்க அலுவலகங்களில் மட்டுமன்றி வீட்டிலும் வேலை செய்யும் லஞ்சத்தின் மகிமையை பற்றி எண்ணிக்கொண்டே மோகன் சட்டையை கழற்றி மாட்டிவிட்டு படுக்க போனான் தன் அறைக்கு. அப்போது படிக்கும் பெண்ணுக்கு துணையாக அங்கே படுத்து கொண்டிருந்த அவன் தாயார், "ஏண்டா சாப்பிடவில்லையா?" என்று சைகையின் மூலம் கேட்டாள். அவன் காலை சீண்டி அவளை நன்றியுணர்ச்சியுடன் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, "வேண்டாம் அம்மா, நான் சாப்பிட்டு விட்டேன்" என்று தானும் பதிலுக்கு சைகை காட்டிவிட்டு படுக்கையை எடுத்து விரித்தான் அவன். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை திட்டத்தின்படி அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது, அதாவது காஃபி, பத்திரிகை, சாப்பாடு ஆகியவற்றையெல்லாம் அன்றைய தூக்கத்துக்காக தியாகம் செய்துவிட்டு அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது ஓர் இனிய கனவு. அந்த கனவிலே அவனுடைய லட்சிய மனைவி தோன்றி அவனை மெல்ல தொட்டுவிட்டு சிரித்தாள். அந்த வெள்ளிமணி சிரிப்பிலே கொள்ளை இன்பம் கண்ட அவன் துள்ளி எழுந்து உட்கார்ந்தான். தலையில் குதிரைவால் கொண்டை, அந்த கொண்டையை சுற்றி பிளாஸ்டிக் பூ வளையம், நெற்றியில் ஆட்டோமேட்டிக் சிக்னலை நினைவூட்டும் மூவர்ண பொட்டு, கண்ணில் நானோக்கும் காலை நிலம் நோக்காமல் இருப்பதற்காக கருப்பு கண்ணாடி, காதில் ரயிலில் நிற்கும் பிரயாணிகளின் கைப்பிடிகளை போன்ற 2 வளையங்கள், உதட்டில் அபாய அறிவிப்பு நிறத்தை ஒத்த லிப்ஸ்டிக், கழுத்தில் எது எடுத்தாலும் ஆரணா முத்துவடம், அழகை அவலட்சணமாக எடுத்து காட்டும் நைலான் சேலை. ஆஹா, லட்சிய மனைவி என்றால் இவள் அல்லவா என் லட்சிய மனைவி என்று வியப்புடன் அவன் அவளுடைய கைகளை பற்றிய போது, "தயவு செய்து என்னை தொடாதீர்கள்" என்றாள் அவள்.
கொஞ்சம் விலகி நின்று. ஏன் அன்பே, ஏன் என்றான் அவன் பதட்டத்துடன். பவுடர் கலைந்து போகும். பவுடரா? கையிலா? இதில் என்ன ஆச்சரியம்? என் உடம்பில் பவுடர் இல்லாத இடமே கிடையாதே. ஓ, ஐ சி. உங்களுக்கு தெரியாதா? சினிமா நடிகைகள் எல்லாம் அப்படித்தான் பூசிக்கொள்வார்களாம். பட்டுப்போல் மேனி பளபளக்கும் அந்த ரகசியத்தை என் சிநேகிதி ஒருத்தி என்னிடம் சொன்னாள். அன்றிலிருந்து நானும். ரொம்ப சரி, ரொம்ப சரி. நான் மட்டும் என்னவாம், என்னுடைய சிசர் கிராப் கூட சினிமா நடிகர்களை பார்த்து வைத்து கொண்டதுதானே. சரி, வேண்டாம், வெளில போவோமா என்றான் அவன். நான் தயார் என்றாள் அவள். இதோ நானும் தயார் என்று 2 நிமிஷத்தில் அவனும் தயாராக இருவரும் டக் 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 என்று தாளலயம் தவறாமல் நடந்து வெளியே வந்தனர். வாசலில் தயாராக இருந்த ஸ்கூட்டரை வழக்கம் போல் அவன் வந்து எடுத்தானோ இல்லையோ. என்னை பின்னால் ஏறிக்கொள்ள சொல்ல போகிறீர்களா என்ன என்றாள் அவள் அவனை ஏறிட்டு பார்த்து. ஏன், பயமா இருக்கிறதா என்றான் அவனும் அவளை ஏறிட்டு பார்த்து. பயமாவது? நீங்கள் பின்னால் ஏறிக்கொள்ளுங்கள், நான் முன்னால் உட்கார்ந்து ஒட்டுகிறேன் என்றாள் அவள். அவ்வளவுதான். அவன் குதி குதி என்று குதித்தபடி, என் ஆசையும் அதுதான், வா அன்பே வா என்று மறுபடியும் அவள் கையை பிடிக்கப் போய் மறுபடியும் அவள் எச்சரிப்பதற்கு முன்னால் மறந்துவிட்டேன் என்று கொஞ்சம் பின்வாங்கி ஸ்கூட்டரை அவளிடம் ஒப்படைத்துவிட்டு அவளுக்கு பின்னால் ஏறி போனான். இப்படிப்பட்ட சமயத்தில், ஏண்டாப்பா மோகன், மணி 12 மணிக்கு மேல் ஆகிட்டேதாடா, எழுந்து சாப்பிடேன் என்று அவனை அவன் அம்மா வந்து எழுப்பினால் எப்படி இருக்கும் அவனுக்கு? போமா, நல்ல சமயம் பார்த்தா என்னை எழுப்ப என்றான் எரிச்சலுடன். ஏண்டா அப்படி எரிந்து விடுகிறாய்? காலையில் காஃபி கூட சாப்பிடாமல் தூங்குகிறாயே என்று தானே எழுப்பினேன் என்றாள் அவள் ஒன்றும் புரியாமல். எனக்கு காஃபியும் வேண்டாம், சாப்பாடு வேண்டாம், தூங்க விடு போதும் என்று மறுபடியும் கவிழ்ந்து படுத்து கொண்டு தூங்க முயன்றான் அவன். ஒருவேளை அந்த கனவு மீண்டும் தொடர்ந்தாலும் தொடரலாம் என்ற நம்பிக்கையில். ஆனால் அவன் எதிர்பார்த்தபடி தூக்கமும் தொடரவில்லை, கனவும் தொடரவில்லை. அவற்றுக்கு பதிலாக அம்மாவை தொடர்ந்து அவனுடைய நண்பன் மணி வந்து வழக்கம் போல் அவனுடைய முதுகில் ஒரு குத்து குத்தினான். அந்த குத்திலிருந்தே வந்திருப்பவன் மணி என்பதை தெரிந்து கொண்ட மோகன், என்ன துரதிர்ஷ்டம் போடா என்று சொல்லிக்கொண்டு எழுந்து உட்கார்ந்தான். அடுத்த குத்துக்கு தன் முதுகை அவனிடம் காட்ட விரும்பாமல். சரி, துரதிர்ஷ்டத்துக்கு பின்னால் ஏதோ ஒரு கதை இருக்கிறது என்று ஊகித்து கொண்ட மணி, கதையை சொல்லு என்றான். ஒரு இனிய கனவு என்று ஆரம்பித்தான் மோகன். பகலிலா என்று கேட்டான் மணி. ஆமாம். பலிக்காது. என்னடா எடுக்கும் போதே இப்படி சொல்லுகிறாயே? இனிய கனவு என்றால் அது இரவில் கண்டிருக்க வேண்டும், பகலில் கண்டிருக்கிறாயே நீ? போடா போ, கனவை கூட விரும்பும்போது காண முடியுமா என்ன? சரி சொல்லு. என் லட்சிய மனைவியை பற்றி தான் ஏற்கனவே நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. அவள் இன்னைக்கு என் கனவுல வந்து தான் வெள்ளிமணி சிரிப்பால் என்னை உள்ளத்தை கொண்டுட்டு போயிட்டா. கொண்டு ஸ்கூட்டருக்கு பின்னால் நீங்கள் உட்காருங்கள், நான் முன்னால் உட்கார்ந்து ஓட்டுகிறேன் என்றாள். அடி சக்க, எப்படி உட்கார்ந்தா என்ன, ஹீட்ரு தானே என்று அவள் நினைத்து விட்டால் போலிருக்கிறது. அந்த ஹீட்டரை எங்கே அனுபவிக்க விட்டாளே என் அம்மா, அதற்குள் வந்து எழுப்பி விட்டாளே என்றான் மோகன் அழாக்குறையாக. இந்த சமயத்தில் அங்கே வந்த அவன் தாயார், உனக்கு ஏண்டா ஹீட்ரு, ஏதாவது ஆறிவிட்டால் சுட வைத்துக்கு நான் தான் இருக்கிறேனே என்றாள் கரிசனையுடன். ஆம், அந்த ஹீட்டரை தேடும் வயதை அவன் கடந்து விட்டான் என்பதை கூட அந்த தாயுள்ளம் அதுவரை அறியவில்லை.